ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யாஸ் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது தூபம் போடுவோம்ல, அந்த சாம்பிராணி கரண்டியை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சாம்பிராணி கரண்டியில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற விடுங்க. 5 மினிட்ஸ் ஊறின பிறகு தேய்ச்சா ஈஸியாக அந்த கருப்பாக கட்டியாக பிடிச்சிருக்கிறதெல்லாம் வந்துடும். இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். அது டைரெக்டாக சாம்பிராணி கரண்டியை கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சு பண்ணாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அப்படி முடியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஸ்பூனை வச்சு தேய்ச்சி அந்த கருப்புலாம் ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த கருப்பு இன்னும் லேசாக ஒட்டியிருக்குல்ல, அதுக்கு ஸ்க்ரப்பரை வச்சும் தேய்க்கலாம். நான் புளியும் உப்பும் வச்சு தேய்க்க போகிறேன். அது புளியும் உப்பும் வச்சும் தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். இப்போது புளியும் உப்பும் வச்சு நல்லா தேய்ச்ச பிறகு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கருப்பெல்லாம் போய் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.